இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் அதை மீட்டெடுப்பது கடினம். அப்போ பொது பார்வை பார்க்கணும். ஒண்ணு, ஏமா நீங்க தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தீங்க, நீங்களும் நானும் இருக்கிற பொது வெளியில் இது நடக்காது. நீங்க ஒரு பரிசீலனை பண்ணணும், ஒற்றுமைக்கு ஏற்படுத்துறதுக்கு பரிசீலனை பண்ண முதல்ல ஒரு ரூம்ல உட்காந்து முதல்ல பேசுவாங்க. தன்னுடைய ஃபீலர்களை விட்டு முதல்ல பேசுவாங்க. எடப்பாடி வந்து உட்கார மாட்டார். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏப்பா ஏற்கனவே நான் பார்க்கல, தமிழ்நாடே பார்த்துச்சு. சசிகலா குடும்பத்தினர்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடிச்ச அட்டூழியங்களை, ஒரு ஆடிய ஆட்டங்களை தமிழ்நாடு பார்த்துச்சு. அதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. தினகரனை தவிர எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் அரசியலுக்கு வந்துட்டாரு, வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு வாக்குறுதி கொடுக்க சொல்லு. ஒன்று, ஓபிஎஸ் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார், எந்த நிபந்தனையும் எனக்கு கிடையாது, எந்த தியாகத்துக்கும் தயார். அண்ணே நீங்கள் தேர்தலில் நிற்காதீங்க, உங்கள் பையனை வேணால் நிறுத்திக்கங்க சொல்லிப்பார். எதெல்லாம் என்ன பேச விடுங்க சார். எதெல்லாம் எனக்கு பயம்னு நான் நினைச்சேனோ ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள். தினகரன் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? இந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவில் அவர் தொடர்ந்து இருந்தால் நான் போட்டியிட மாட்டேன்னு அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. சரி சரி, எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க அரசியல்வாதிகள் வாக்கெல்லாம் நீங்க அவ்வளவு ஈஸியா நம்ப முடியுமா? அப்ப எடப்பாடி யாரு? காவி வேட்டி கட்டிய ஒரு என்ன முனிவரா இல்ல துறவியா? அவரும் அரசியல்வாதி தான். அப்ப என்ன பண்ணணும்? இதையெல்லாம் வந்தா கூட என்னால அதை கட்டுப்படுத்த முடிகிற நம்பிக்கை இருக்கிறவன் தான் அந்த இடத்துல போய் உட்காரணும். அப்படி இல்லைன்னா நீங்க யாரும் இல்லாமலே என்னால ஜெயிச்சு காட்ட முடியும் நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியா தலைவனாக நீடிக்க முடியாது.